Hello guys, welcome back to another trading video. So yeah, இப்போ வந்து நம்ம பார்க்க போறது வந்து CISD. ஸோ ஓகே, நம்ம என்ட்ரி மாடல்ஸை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ட்டு CISD பத்தி இப்போ நடத்த போறேன். ஓகேவா? ஸோ அப்கமிங் வந்து ஒவ்வொரு பீரியட் ரிவ்யூ வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ நவ் ஸ்டார்டிங் வித் CISD. CISDனா என்ன ஃபர்ஸ்ட்? ஸோ இட்ஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னா, ஸோ பிரைஸ் வந்து ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகிட்டு இருக்கு. வென் ரிவர்சல் ஜோன் வரும்போது பிரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல்ரெடி குடுத்த ஒரு மூவ்க்கு ஆப்போசிட்டா, அகைன்ஸ்ட்டா ஒரு மூவ் வந்து குடுக்கும். அந்த மூவ் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாவும் இருக்கும். கொஞ்சம் பிக்காவும் இருக்கும். லைக் சிம்பிளா சொல்லணும்னா டிஸ்பிளேஸ்மென்ட் அந்த இடத்துல இருக்கும். ஸோ அத வச்சு அ ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. இதுவரைக்கும் இந்த ஸ்டேட்ல இருந்து பிரைஸ் இப்ப வரப்போற ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஓகேவா? ஸோ யூ கேன் சீ ஹியர். நான் இங்க வந்து சார்ட்ல எக்ஸாம்பிள் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் காட்டுறேன். ஸோ லைக் இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ஸ்விங் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அ லிக்விடிட்டி. ஓகேவா? பிரைஸ் இந்த லிக்விடிட்டியை தட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க டிஸ்பிளேஸ் ஆகும். இந்த இடத்துல சம் பீப்புள் வந்து லாஸ்ட் சிங்கிள் டவுன் க்ளோஸ் கேண்டில் எடுப்பாங்க. சம் பீப்புள் வந்து சீரிஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில் எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா சொல்றேன். ஓகேவா? வெயிட் அ மினிட். இங்க லிக்விடிட்டி பிரைஸ் தட்டுதா? தட்டி உடனே இந்த லாஸ்ட் சிங்கிள் டவுன் க்ளோஸ் கேண்டில் எடுக்கலாம். எடுத்துட்டு பிரைஸ் உடனே டிஸ்பிளேஸ் ஆகி பிரேக் டவுன். இப்போ அப் ட்ரெண்ட்ல இருக்க மார்க்கெட் வந்து உடனே இந்த லாஸ்ட் கேண்டிலோட பாடிஸ்க்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, ஸோ தட் இஸ் இது வரைக்கும் மார்க்கெட் இருந்த ஸ்டேட்ல இருந்து இப்ப ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ தென் நம்ம இங்க எப்படி என்ட்ரி எடுக்கலாம்லாம் பார்க்கலாம். ஓகேவா? சார்ட்ல எக்ஸாம்பிள்ஸ் காட்டும் போது இப்ப சம் பீப்புள் இப்படி எடுப்பாங்க. சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி, சீரிஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில். இந்த இடத்துல சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி இங்க தான் நடக்குது அப்படின்னு எடுப்பாங்க. ஆப்வியஸ்லி இதுவும் ரைட். தப்புன்னு ஏன்னா ட்ரேடிங்ல இது ரைட் இது ராங் அப்படின்னு ஒன்று ஸ்பெசிஃபிக்கா இல்லை. ஸோ யா, அதெல்லாம் ஐசிடி சொல்லியிருக்காரு. சீரிஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில் எடுக்கலாம் ஆர் லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில் எடுக்கலாம். ஸோ தட்ஸ் இட். வைஸ் வெர்சா ஃபார் புலிஷ். லிக்விடி இங்க இருக்குது. பிரைஸ் டிஸ்பிளேஸ் ஆகி வந்துகிட்டே இருக்குது. ஸோ சடனாக அந்த லிக்விட் எடுத்ததுக்கு அப்புறம் பிரைஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆகும் புல்லிஷ் சைடில். அப்போ வந்து லாஸ்ட் ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில் வந்து எங்கல்ஃப் பண்ணி ஒரு மூவ் கொடுப்போம். ஸோ தட் இஸ் கால்டு சிஐஎஸ்டி. ஆர் இந்த டோட்டல் ஸ்டேட் சீரிஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டிலையும் நீங்கள் எடுத்து அது எப்போ ஃப்ளிப் ஆகுதுன்னு கூட பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். அண்ட் இதே எக்ஸாம்பிள் நான் சார்ட்ல காட்டுறேன். ஓகே, வி சி திஸ். நான் இது என்ன இதான் 1 hour சார்ட். ஓகேவா? USDJPY 1 hour சார்ட். யூ கேன் சி திஸ். வாட் இஸ் திஸ்? லிக்விடிட்டி. இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாரா இருக்குதா? அந்த அளவு ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டியான எல்லாரும் இல்லை. பட் யூ கேன் சி திஸ். திஸ் இஸ் த டார்கெட். ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் வித் வீக்லி கேப். அப்போ பிரைஸ் வந்து ஓப்பன் ஆன உடனே எங்க போகும்? அந்த கேப் வந்து ஃபில் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல ஃபில் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். பட் ஈக்குவல் ஹைஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ டார்கெட்டுக்கு அங்கே போகுது அப்படின்னா கைண்ட் ஆஃப் ரிவர்சல் நடக்கும். ஸோ யூ கேன் சி திஸ். இங்க என்ன இருக்கு? டியூஸ்டேவோட லோ என்னைக்கு எடுத்திருக்கு? வெனஸ்டே எடுத்திருக்கு. ஓகேவா? வெனஸ்டே எடுத்துட்டு யூ கேன் சி திஸ். இந்த ஒரு லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில் இஸ் தி CIST. ஓகேவா? This is the CIST. Wait a second. Okay guys, இதுதான் CIST. ஒன்ஸ் CIST எப்போ ப்ரோ கன்ஃபார்ம் ஆகும்? வென் பிரைஸ் இந்த CIST லைன் இருக்குல்ல, இந்த CISTயோட இந்த பிளாக்கோட ஓப்பனிங் இருக்குல்ல, இந்த கேண்டலோட ஓப்பனிங், இதுக்கு ஆப்போசிட்டா மூவ் வருது இல்ல, அந்த மூவ் வந்து எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். பாடி க்ளோஸ் வைக்கணும்.
சிம்பிள். இங்க பிரைஸ் புல்லிஷா மாறிருச்சு. புல்லிஷா மாறி எங்க பாடி க்ளோஸ் அதுக்கு மேல வைக்குது. இந்த இடத்துல தான் பாடி க்ளோஸ் வைக்குது. ஸோ தென் சிஏஎஸ்டி கேண்டில் இதுதான். ஓகேவா? சிஏஎஸ்டி கேண்டில் இதுதான். பட் ஆனா அது மூவ் எப்போ உங்களுக்கு கிடைக்குது? இந்த இடத்துல தான். இந்த இடத்துல தான் சிஏஎஸ்டி கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ யூ கேன் என்டர் ஹியர். இப்படி என்டர் ஆயிட்டு ஸ்டாப் லாஸ் பிலோ த ஸ்விங் லோ அப்படி வச்சுக்கிட்டு டார்கெட் பண்ணிக்கலாம். சரி guys. Okay, this is one way. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஒன் வே. ஆர் இல்லை ப்ரோ நான் இப்படி பண்ணல அப்படின்னா யூ கேன் டூ லைக் ஹியர். எப்படின்னா இந்த சிஏஎஸ்டிக்கு ரிட்டர்ன் ப்ரைஸ் வந்து வர மாதிரி என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம். லைக் ப்ரைஸ் இப்படி வந்துட்டு போகிற மாதிரி. ஸோ நீங்கள் எங்கே ப்ரைஸ் ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம், லிமிட் ஆர்டர் இங்கே பிளேஸ் பண்ணலாம். யூ கேன் பிளேஸ் யுவர் லிமிட் ஆர்டர் ஹியர். அதை சிஎஸ்டி லைன்லேயே பிளேஸ் பண்ணிட்டு டார்கெட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த சிஏஎஸ்டிக்கு வந்துட்டு தான் போகும். இந்த கேனில் மேபி டேப் பண்ணிட்டு போகும். ஓகேவா? பட் நான் சொல்கிறேன் எப்பப்போலாம் வந்து எந்தெந்த டைமில் வந்து சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில் எடுக்கணும், எந்தெந்த டைமில் சிங்கிள் கேண்டில் எடுக்கணும், எந்தெந்த டைமில் ப்ரைஸ் வந்துட்டு போகும், ரீட்ரேஸ் வந்துட்டு போகும், எந்தெந்த டைமில் ரீட்ரேஸ்மெண்ட் வராமல் போகும், எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பட் ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி. ஓகேவா? திஸ் இஸ் அ சினாரியோ. சம்டைம்ஸ் வந்தும் போகும், சம்டைம்ஸ் வராமையும் போகும். ஐ வில் டெல் யூ கிளியர்லி. அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இதை வர ஒரு பெட்டர் எக்ஸாம்பிளாக நான் ஒரு 15 மினிட் சாட்டில் இருக்கான்னு பார்க்குறேன். லுக் ஹியர். ஓகே, 15 மினிட் சாட். நான் 5 மினிட்டுக்கு போய்க்கிறேன். எடுத்துக்கலாமா? யா, ஓகே. நான் வந்து இந்த பிளேஸை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஹைஸை டார்கெட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்படி ப்ரோ சொல்கிற? இட்ஸ் 5 மினிட் சார்ட். எப்போ வச்ச ஹை? 00க்கு வச்ச ஹை. ப்ரைஸ் எங்கே இருக்குது? ஜஸ்ட் லண்டன் ஸ்டேஷனுக்கிட்ட தான் இருக்குது. ஆப்வியஸ்லி பயாஸை பொறுத்து பை டே ஆர் செல் டே அப்படிங்கிறத பொறுத்து நம்ம டார்கெட்ஸ் வச்சுருப்போம். எனி திங் இட் செல்ஃப். ஸோ எப்படி ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னா இங்கே எல்லாரும் இவ்வளோ க்ளீனாக இருக்குது. இதெல்லாம் ப்ரைஸ் அவ்வளோ சீக்கிரம் விட்டுறாது. அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் ரைட்டில் இழுத்தாலும் சரி, இல்லை ப்ரோ நான் அப்படிலாம் இழுக்க மாட்டேன் ப்ரோ அப்படின்னாலும் சரி. ஓகேவா? எனிதிங் இட்ஸ் அ டார்கெட். யூ கேன் சி வாட் இஸ் திஸ் லிக்விடிட்டி ஹியர் இட் செல்ஃப். இந்த பக்கம் ஏதாவது கைண்ட் ஆஃப் பிடிஆர் இருக்கும். அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் சி திஸ் ஹியர் ஈக்குவலோஸ். தெரியுதா? ஈக்குவலோஸ். ஓகேவா? ஹியர் இட் இஸ் ப்ரைஸ் ஈக்குவல் லோஸ் வச்சிருக்கு. ஈக்குவல் லோஸை ப்ரைஸ் டேப் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இந்த லோ டேப் பண்ண உடனே ப்ரைஸ் என்ன பண்ணல, சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி கொடுக்கல. உடனே ப்ரைஸ் வந்து ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணல. பட் இந்த இடத்துல பாருங்களேன், யூ கேன் சி இந்த ஒரு ஈக்குவல் லோஸ் அடிச்சதுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிட்டு உடனே ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல எதை ப்ரோ நான் எடுக்கட்டும் அப்படின்னா இது எடுக்கணும். யூ நீட் டு டேக் திஸ் இஸ் த சிஐஎஸ்டி. ஓகேவா? திஸ் இஸ் தி சிஐஎஸ்டி. என்ன ப்ரோ 1 ஹவர் சாட்டில் வந்து ஒரு கேண்டில் சொன்னீங்க, 5 மினிட் சாட்டில் வந்து சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில் கூட இல்லை, இங்கே ஒரு கேண்டில் வந்து புல்லிஷாக இருக்குது. ஸோ நீங்கள் கேட்கலாம் ஏன் ப்ரோ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, டேக் நோட்ஸ். திஸ் இஸ் த சாஸ். ஸோ 15 மினிட் அண்ட் 15 மினிட்டுக்கு கீழே வந்து ஓகேவா? இந்த டைம் ஃப்ரேம்ஸில் சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில் எடுத்துக்காங்க. சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில். ஓகேவா? அண்ட் ஆல்சோ 15 மினிட் அண்ட் 15 மினிட்டுக்கு மேலே. அந்த இடத்துல வந்து ஒரு சிங்கிள் கேண்டில் எடுத்தால் போதும். லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில் இஸ் தி சிஏஎஸ்டி. அந்த இடத்துல இந்த இடத்துல லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில் வந்து சிஏஎஸ்டி இருக்காது. எப்படி 15 மினிட்டுக்கு கீழே.
ஏன் ப்ரோ அப்டின்னா 15 மினிட் கீழ பிரைஸ் வந்து ரொம்ப நாய்ஸா இருக்கும். அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு சிங்கிள் கேன்ல மட்டும் எடுத்தீங்க அப்டின்னா, நீங்க ஸ்டாப் அவுட் ஆகுறது சான்சஸ் வந்து அதிகம். ப்ராபபிலிட்டீஸ் அண்ட் பாசிபிலிட்டீஸ் ரொம்ப அதிகம். ஓகேவா? அதே 15 மினிட்டுக்கு மேல அப்படின்னு போயிட்டீங்கன்னா, அங்க என்ன இருக்கும்? இட்ஸ் அ ஹையர் டைம் ஃப்ரேம். அந்த இடத்துல நாய்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ நீங்க ஸ்டாப் அவுட் ஆகுறது வந்து கம்மியாகும். ஸோ தட்ஸ் இட். வேற எதுவுமே இல்ல. அப்போ ஓகே ப்ரோ 15 மினிட் 2லயுமே காமனா இருக்கே. 15 மினிட்ல நான் என்ன தான் எடுக்குறது சிங்கிள் கேன்ல, சீரிஸ் ஆஃப் ரவுண்ட் க்ளோஸ் கேன்ல அப்படின்னா, யூ நீட் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். ஸோ நான் 15 மினிட்ல மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா, சம்டைம்ஸ் வந்து சிங்கிள் கேன்ல எடுப்பேன். சம்டைம்ஸ் வந்து சீரிஸ் ஆஃப் ரவுண்ட் க்ளோஸ் கேன்ல எடுப்பேன். அது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ, அதனால இப்போ 15 மினிட்டுக்கு மட்டும் ஒரு ஸ்பெசிஃபிக்கா இல்லாம, ஆர் எல்ஸ் நீங்க வேணா ஏதோ சிறுசா டவுன் க்ளோஸ் கேன்ல வேணா வச்சுக்கோங்க 15 மினிட்டுக்கு. அப்படி வைக்கும்போது ஸ்டாப் லாஸஸ்ல இருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டாப் லாஸ ரெட்யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். ஓகேவா? இப்போதைக்கு அப்படி பண்ணுங்க. உங்களுக்கு போக போக எக்ஸ்பீரியன்ஸ் வர வர வந்து உங்களுக்கே தெரிஞ்சிரும். எந்த இடத்துல எப்படி ட்ரேட்ஸ பிளேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ ஹியர் எய்தர் இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணியிருக்குல்ல, அந்த இடத்துல ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டு லோல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட்ஸ் வச்சிரலாம். திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் ட்ரேட். அனதர் ஒண்ணு வந்து நான் ட்ரேட வந்து இந்த இடத்துல லிமிட் ஆர்டர் போட்டு தான் ப்ரோ எடுப்பேன் அப்படிங்கிறவங்களும் அப்படியே வைக்கலாம். அங்கேயும் பிரைஸ் என்ன பண்ணிருக்கு? டீப்பாவே ட்ரேட் ஆயிட்டு தான் வந்திருக்கு. அண்ட் லைக் திஸ் சினாரியோ இது மாரி நடக்குது அப்படின்னா, பிரைஸ் மோஸ்ட் ப்ராபப்லி இங்க சிஐஎஸ்டி குடுக்கும்போது இங்க எஃப்இஜி ஆர் ஐஎஃப்இஜி ஏதாவது குடுத்திருக்கும். பிரைஸ் டிஸ்பிளேஸ் பண்ணும்போது யூ நீட் டு லுக் ஹியர். ஒரு ஹை இங்க இருக்கணும். ஓகேவா? ஹை இருக்கணும். கன்ஃபார்மா இங்க ஸ்விங் ஹை இருக்கணும். ஸ்விங் ஹை இருந்து ஸ்விங் ஹை இருந்து இந்த இடத்துல எஃப்இஜியோ அல்லது ஐஎஃப்இஜியோ பிரைஸ் விட்டுட்டு வருது அப்படின்னா, பிரைஸ் இந்த இடத்துல இந்த ஸ்விங் ஹைக்கு பாடி க்ளோஸ் வைக்க மறந்தது அப்படின்னா, ஓகேவா? பாடி க்ளோஸ் வைக்காம விக் மட்டும் வச்சுட்டு கீழ வந்தது அப்படின்னா, வென் இங்க தான் இதுதான் லோ. இந்த லோவ தான் கன்ஃபார்மா எடுக்கும்னு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரிஞ்சது அப்படின்னா, ஓகேவா? வென் திஸ் இஸ் த லிக்விடிட்டி நீங்க ஐடென்டிஃபை பண்ணி, இதுதான் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, இந்த லிக்விடிட்டிய பாடி க்ளோஸ் வைக்காம விக்க வச்சுட்டு வந்தது அப்படின்னா, கன்ஃபார்மா பிரைஸ் இந்த எஃப்இஜில ட்ரேட் ஆகும். ஸோ அப்படி ட்ரேட் ஆகும்போது, எய்தர் நீங்க இங்கே டைரக்ட்டா லிமிட் ஆர்டரும் போடலாம். இல்லாட்டி இங்க பிரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போதும் என்ன பண்ணலாம்? ட்ரேட்ஸ பிளேஸ் பண்ணலாம். இல்ல ப்ரோ நான் இதுலயும் நான் வந்து கொஞ்சம் நான் இப்படிதான் பிளேஸ் பண்ணுவேன். நான் 1 மினிட் போவேன். அதுல லோவ பார்த்து அதுல ஒரு சிஎஸ்டி பார்த்து தான் நான் என்ட்ரி எடுப்பேன். தாராளமா அது தப்புன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் அந்த மாரி இன்னும் லோவர் டைம் ஃப்ரேம் போய் ரிஃபைன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா, ஸ்டாப் லாஸஸ் கொஞ்சம் அதிகமாகும். பி கேர்ஃபுல் அட் தட். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஐ ஹோப் யூ இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? தட்ஸ் இட். ஓகே கைஸ். ஸோ ஐ திங்க் ஒரு 2 எக்ஸாம்பிள் காட்டிட்டேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ திஸ் இஸ் சிஐஎஸ்டி. எதர் நீங்க பிரேக் ஆன உடனேவும் போலாம். இல்ல அப்படின்னா ரீட்ரேஸ்மென்ட்க்கு வெயிட் பண்ணியும் போலாம். பட் ஒரு சில இடத்துல வந்து ரீட்ரேஸ்மென்ட் கிடைக்காது. அதுதான் ஹியர் லுக் திஸ். இந்த பிளேஸ்ல வந்து இது கிடைக்காது. இங்க என்ன ப்ரோ ட்ரேட் ஆயிருக்கு? ஓகே. நம்ம லிக்விடிட்டி எதுவுமே எடுக்கல. இது வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட ஆர்டர் பிளாக்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். லெட்ஸ் கன்சிடர் திஸ் இஸ் அ ஹையர் டைம் ஃப்ரேம் ஆர்டர் பிளாக். அப்படிங்கும்போது இந்த இடத்துல பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இங்க வந்து என்ன குடுத்திருக்கு? சிஐஎஸ்டி குடுத்திருக்கு. ஓகேவா? சிஐஎஸ்டி பிரைஸ் குடுத்துருச்சு. இந்த இடத்துல இவ்ளோ ஸ்ட்ராங்கா குடுத்திருக்கு. யூ நீட் டூ லுக். இவ்ளோ ஸ்ட்ராங்கா குடுத்துருச்சுன்னா, பிரைஸ் இந்த இடத்துக்கு வரணும்னு அவசியம் இல்ல. பிகாஸ் திஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் இஸ் வெரி ஹியூஜ். இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து ரொம்ப ஹியூஜா இருக்கு. ஸோ பிரைஸ்க்கு இங்க வரத்துக்கு எந்த விதமான அவசியமும் இல்ல. யூ நீட் டூ லுக். இங்க எங்கேயாவது சின்னதா லிக்விடிட்டி இருக்கான்னு பாரு. 3 கேண்டில் ஸ்விங். இல்லவே இல்ல. பிரைஸ் இங்க தான் லிக்விடிட்டியே இருக்குது. புரியுதா? அது இல்லாம இந்த லிக்விடிட்டில கூட பிரைஸ் டைரக்ட்டா பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. இங்கேயும் விக் வச்சா மட்டும் தான் இந்த இடத்துக்கு கீழ வந்துட்டு போகும்னு நான் சொல்லியிருக்கேன். பாடி க்ளோஸ் வச்சா வரணும்னு அவசியம் இல்ல. சம்டைம்ஸ் வரலாம். பட் வரணும்னு அவசியம் இல்ல. ஸோ திஸ் இஸ் சினாரியோ. இங்க வந்து லிக்விடிட்டி இங்க இருந்து இழுக்கும்போது லிக்விடிட்டி இங்க தெளிவா இருந்தா, ஹியர்ஸ் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். இங்க லிக்விடிட்டி இல்ல. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பிரைஸ் வந்து இங்க ரீட்ரேஸ்மென்ட் வந்தது அப்படின்னா, இங்க சொன்னேன்ல 3 கேண்டில் இட்ஸ் அ ஸ்விங். இந்த இடத்துல ஒரு கைண்ட் ஆஃப் கொஞ்சம் குட்டியா லிக்விடிட்டி இருக்குது. அதனால பிரைஸ் அத எடுத்துட்டு லைட்டா ஒரு புல் பேக் குடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரைஸ் மூவ் ஆச்சு. இந்த இடத்துல எந்த லிக்விடிட்டியுமே இல்ல. அந்த இருந்த லிக்விடிட்டிய ரன் பண்ணிருச்சு. ஸ்வீப் பண்ணல.
ஸோ தட்ஸ் ஒய் ப்ரைஸ் ரீட்ரேஸ்மெண்ட் வரல. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஐ ஹோப் யூ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்ட்டு. வி வில் see in another video.